வாழை இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப ஹைப்பில் இருந்தோம் எல்லாருமே, அப்படி தான் நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போதுல இருந்து இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி செலிபிரிட்டி ஷோ, ப்ரெஷ் ஷோ வச்சாங்க. அதில் வந்து இந்த மாதிரி பாலா, இது மாதிரி சூரி, பல செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நல்லா அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அது மாதிரி பார்த்து ஹைப் ஆகிட்டோம். இந்த மாதிரி பாலா தான் அவரோட படத்தில் வந்து நிறைய பேரை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி ஆக்டிங்கு நிறைய பேர் அழுக வச்சு பார்த்துருப்போம். இந்த பாலாவே அழுது வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இப்போ தான் பார்க்குறோம். அப்படி என்னடா இருக்குது இந்த படத்தில்? ஆளாளுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்து ஏதோ ஒரு இளவு வீட்டுக்கு போன மாதிரி இவ்வளோ சோகமாக இவ்வளோ வயலின் வாசிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்துக்கு போனது. பட் படம் உண்மையிலே ஒரு ஒர்த் வாட்ச் தான். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த வருஷத்தில் வந்த மகாராஜாக்கு அடுத்து இது ஒரு நல்ல மூவின்னு தான் சொல்லலாம். இது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி தான் இது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா வந்து இது வந்து மாரி செல்வராஜோட ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒரு பேஸ்டான ஒரு ட்ரூ ஈவெண்ட்டில் எடுத்துக்கிறோம். அவர் வளரும் போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரோ அதையவே ஒரு படமாக மாறி கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கதையை பற்றி பார்த்தோன்னா வந்து ஒரு பையன், ஒரு அழகான ஒரு குடும்பம், பையன், அவங்க அக்கா, அம்மா, ஒரு குடும்பம். இவங்க வந்து ஒரு வறுமையில் இருக்காங்க, ஒரு லோயர் மிடில் கிளாஸில் லைஃப்பில் இருக்காங்க. அவங்க அப்பா இல்லை. அது வந்து இந்த மாதிரி அந்த இப்போ நம்ம இருக்கோன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு இதை ஃபேமஸாக இருக்கும். இந்த மாதிரி நாற்று நடுறது, வயல் உழுவுறது, இந்த மாதிரி கலக்கா பிடுங்குறது, அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்க கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரத்தில் வாழைத்தோப்பு, வாழை மரம் தான் இருக்குது. சரி, அங்கே அந்த இடத்துல போய் தினக்கூலியாக போய் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி வாழை கொலையெல்லாம் அறுத்து லோடு ஏற்றினா அந்த காசு தருவாங்க. அந்த வருமானத்தை வச்சு, அந்த காசை வச்சு அவங்க வயிற்று பொழப்பு நடத்துகிறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. இதில் அந்த பையன் போய் படிக்கிற பையன் போய் எப்படி போய் மாட்டிக்கிறான், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, கேஸ் சம்மந்தமாக என்னென்ன சொல்கிறாங்க, அதுதான் அந்த படத்தோட கதை. அதில் இந்த படத்தோட கதாநாயகனாக வர அந்த சின்ன ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து எப்படி போய் உள்ளே போய் மாட்டிக்கிறான், அவன் எப்படி உள்ளே தள்ளுறாங்க, அவனை அந்த வேலையில் வற்புறுத்தப்படுறான், அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வரானா இல்லையா, என்ன ஆகுது அப்படின்றதான் கதையை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா, அந்த ஸ்கூல் பசங்க, அந்த படத்தோட ஹீரோ, அவன் ஃப்ரெண்டு, அந்த பசங்க தான். அந்த ஸ்கூல் பேக்ரவுண்டு, நேச்சர், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு, அதான் எல்லாரையும் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில், அப்புறம் அந்த டீச்சரு, நம்ம எல்லாரையும் நம்ம ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் மேலே க்ரஷ் வருது இல்லையா, அந்த டீச்சர் மேலே எல்லாருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்க. பிடிச்ச டீச்சரு, அவங்கள பார்க்கறதுக்கு அவசரமாச்சு டெய்லியும் ஸ்கூலுக்கு போய்டுவோம். டெய்லியும் புக்கு படிக்கிறதுக்கு போகிறோமோ இல்லையோ, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறோமோ இல்லையோ, ஏதாவது கற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த டீச்சரை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக போயிடுவோம். ஒரு நாள் லீவ் போடாமல் போயிடுவோம். இந்த மாதிரி இந்த மதிய சத்துணவு போடுவாங்க, அதுக்கோசரமே போகிறவங்கலாம் கூட இருக்காங்க ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி தான் நம்மளும், அது மாதிரி தான் அந்த பசங்களும் போகிறாங்க. அந்த மாதிரி டீச்சர் அந்த லூட்டி, அந்த இது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே நல்லா சூப்பராக போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி காலாண்டு அரையாண்டு லீவில் அவன் வந்து வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஏன்னா அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அக்காவும் போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்து என்னென்னா இருக்கிற வரையும் அவங்க பார்த்துப்பாங்க. திடீர்னு அவங்க செத்துட்டு அவங்க என்ன பண்ணுறது? அதனால் வந்து அவங்க பையனுக்கு வந்து வேலை சொல்லி கொடுக்குறாங்க, வேலை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வாழைத்தோப்பில். இந்த மாதிரி படித்து நல்ல ஒரு அதிகாரியாகி உத்தியோகத்தில் நல்ல வேலைக்கு போயிட்டா பரவாயில்ல. திடீர்னு கொஞ்சம் இதாக படிக்காமல் சுற்றின ஊர் பசங்களோட சுற்றின அர்த்தச்சுன்னு இப்படி போயிட்டானா வந்து நாளைக்கு அவன் கையிலையும் ஒரு தொழில் இருக்கணும்ல, அவனும் அவன் வாழ்க்கையை பார்த்துக்கணும் இல்லை. அதனால் வந்து அவங்க அம்மா வந்து அந்த வாழைத்தோப்பில் வந்து அந்த வாழை எடுத்து லோடு ஏற்றுற தொழில் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவனும் அந்த லீவில் வந்து அந்த வாழைத்தோப்பில் வந்து அவங்க கூட அப்பா அம்மா கூட வச்சு அவங்க அம்மா அக்கா கூட வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். யூஸ்வலாக வந்து லோயர் மிடில் கிளாஸில் வளர்கிறதே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அது அப்பா இல்லாமல் வளருது அதோட பெரிய கஷ்டம். இது மாதிரி ஒரு தினமும் ஒரு பொழப்பு ஓட்டுறதே கூட கஷ்டமாக இருக்குது. தினமும் வயிற்றுக்கு பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு திண்டாட்டமாக பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு கனவு இருக்கும், நிறைய ஒரு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும், அதெல்லாம் அடைய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்காது, பணம் இருக்காது. அதை தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. அதுலேயும் அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் மேலே ஒரு பெரிய பாரத்தை வைக்கிறாங்க, அந்த வாழைத்தாரை. அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை சுமந்து எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறாங்க. அந்த 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 கம்யூனிட்டியில், அந்த இனத்தில் இருக்கிறவங்க, அவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஒர்க்கு, எப்படி அதில் அந்த முதலாளிக்கும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அதெல்லாம் பற்றி அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் தலை மேலே ஒரு வெயிட்டை வைக்கிறாங்க, அதாவது வாழைத்தாரை. இந்த மகாராஜா படத்தில் வர இந்த லட்சுமி சார்ன்ற மாதிரி வாழைத்தாரை தூக்கி மேலே வைக்கிறாங்க தலை மேலே அந்த வெயிட்டவை. அதுலேருந்து எப்படி அவன் மீள்றான், அதுதான் கதையை. அந்த தினக்கூலி பார்க்குறவங்களோட அவங்களோட வலி, வேர்வை, ரத்தம் சிந்துறது, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த வாழை. தினம் வேலைக்கு போகும்போது என்னென்ன ஒரு சிக்கல்கள், என்னென்ன சவால்களெல்லாம் சந்திக்கணும், அதெல்லாம் அதை சமாளிக்கணும்.
இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் வேலை செய்யணும். வாழையை அறுத்து ரொம்ப தூரத்தில் இருக்க சேத்துல இருக்க தண்ணியில எல்லாம் நடந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் லோடு ஏற்றிட்டு வரணும். மறுபடியும் இங்கே வரணும். வாழைத்தார் அறக்கணும், ஏற்றணும். அவங்க இருக்க வழிகள், அவங்க கண்ணீருங்க, கஷ்டம், சோகம். அவங்களுக்கு வேறு வேலையெல்லாம் நம்மள மாதிரி வேறு வேலையெல்லாம் தெரியாது. வில்லேஜில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி 100 நாள் வேலை, இந்த மாதிரி நாற்று நடுற வேலை, இந்த மாதிரி கலக்கா போடுற வேலை, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அவங்க வில்லேஜ் சைடில் இருக்கவங்க அவங்களோட கஷ்டம் கண்ணீர், அவங்களோட இது ஆதங்கம், அழுகை, அதெல்லாம் ஒரு மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நடந்து அவர் மூலிமா வந்து பிரதிபலிக்குது. அதனால் தயவு செஞ்சு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் வாட்ச் தான். தயவு செஞ்சு தேட்டரில் பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்த டைமில். அடுத்து ஒரு 3 நாள் லீவ் வருது, சாட்டர்டே, சண்டே, மண்டே, கிருஷ்ண ஜெயந்தி. தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு மூவி. ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு, ஏதோ உங்களுக்குள்ள ஒரு 1000 கேள்வியும் கேள்விக்கு மேலே கேள்வி வந்துனே இருக்கும். எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இவங்க லைஃப் மாறவே மாறாதா, இவங்க லைஃப் இப்படியே தான் இருக்குமா, நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் விட கண்டுபிடிங்க.